ஓம் சாந்தி. இன்றைய கதையின் தலைப்பு சேவையை செய், பலனை எதிர்பாராதே. அது ஒரு பெரிய மைதானம். அங்கே 3 பையன்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக சென்ற ஒரு சாமியார் அவர்களை கவனித்தார். குழந்தைகள் உற்சாகமாக சிரித்து விளையாடுவதை சிறிது நேரம் ரசித்தார். அதன் பிறகு அவர் மெல்லமாக கைத்தட்டி அவர்களை அழைத்தார். பையன்கள் சாமியாரை மேலும் கீழும் பார்த்தார்கள். அவருடைய வினோதமான உடை அலங்காரமும் ஜடாமுடியும் அவர்களுக்கு சிரிப்பு மூட்டியது. சாமியார் அவர்களை கேட்டார், கண்ணுங்களா, நீங்க எப்பவும் இந்த மைதானத்துல தான் விளையாடுவீங்களா? ஆமா சாமி. எதுக்காக தினமும் விளையாடுறீங்க? அதனால உங்களுக்கு என்ன பலன்? முதல் பையன் சொன்னான், நல்லா விளையாடினா உடம்பு பலமாகும். அதுக்கப்புறம் நாம் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எதிர்த்து வர்றவங்களை எல்லாம் ஊதி தள்ளிடலாம். இந்த பதிலை கேட்டு சாமியாருக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீ பெரிய பயில்வானா வருவ என்று அவனை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு இரண்டாவது பையனின் பக்கம் திரும்பினார். நீ ஏன்பா தினமும் விளையாடுற? ஜாலியாக விளையாடினாதான் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் முகத்தை கழுவிக்கிட்டு உட்கார்ந்து படித்தா எல்லாம் சட்டுன்னு புத்தியில் ஏறும். பிரமாதம், நீ பெரிய படிப்பாளியா வருவ என்று இரண்டாவது பையனை ஆசீர்வதித்தார் சாமியார். பிறகு மூன்றாவது பையனையும் அதே கேள்வியை கேட்டார். நீ ஏன்பா தினமும் விளையாடுற? அவன் சுருக்கமாக பதில் சொன்னான், எனக்கு விளையாட பிடிக்கும், அதான் விளையாடுறேன். சாமியார் அவனை வணங்கினார். இனிமே நீதான் என்னோட குரு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஞான கருத்தானது, சிவபாபா எப்பொழுதும் கூறுவார், நான் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் சேவை செய்கின்றேன். அதே போன்றுதான் பிரம்மா பாபாவும் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் உலக நன்மைக்காக மட்டுமே சேவை செய்தார். நாமும் அதுபோல பிரம்மா பாபாவை ஃபாலோ செய்து உலக நன்மைக்கான காரியத்தில் ஈடுபட வேண்டும். உதாரணமாக, நாம் பாபாவின் சேவை செய்யும் பொழுது ஒருவித எதிர்பார்ப்புடன் தான் நாம் சேவை செய்கின்றோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் நம்முடைய சுயநலமும் கலந்து விடுகின்றது. உதாரணமாக, நாம் சாதாரண செயலை செய்தாலே ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து தான் செய்கின்றோம். அதுபோல பாபாவின் சேவையையும் நாம் அப்படிதான் நினைக்கின்றோம். ஆனால் பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் என்னுடைய சேவையை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் பலனை எதிர்பார்க்காமல் சுயநலத்துடன் செய்யாமல், நான் ட்ரஸ்டியாக இருக்கின்றேன், சிவ் பாபா இந்த காரியத்திற்கு நிமித்தமாக ஆக்கியிருக்கின்றார், அவர்தான் செய்பவர் செய்விப்பவராக இருக்கின்றார் என்று உணர்ந்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கான பலன் நாம் எதிர்பாராமலேயே கிடைக்கும். அந்த ஒரு காரியம் வெற்றியடையும், நன்மையிலும் முடியும். ஆகவே பிராமண ஆத்மாக்கள் நாம் உலக நன்மைக்கான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் சிவ் பாபாவுடன் இணைந்து நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக, நான் இவ்வாறு சேவை செய்தேன், நான் தான் இதற்கு முழு பொறுப்பாக இருந்தேன், இவர்கள் என்னை குறை கூறிவிட்டார்கள், இவர்கள் என்னை பாராட்டவே இல்லை, இவர்கள் என்னை தானே முன்னாடி வைக்க வேண்டும் என்று இவ்வாறெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடாது. ஓம் சாந்தி.